பச்சை மிளகா 200 இருக்கு. இது ஒரு பிடிக்கு எவ்வளோ 200 பச்சை மிளகா அரைச்சி அந்த மாவோட சேர்த்துடணும். கூழ் காய்ச்சிட்டு இருக்குல்ல, இறக்கி வச்சு போட்டுக்கலாம். இறக்கி வச்சு போட்டுக்கலாமா? சரி சரி. 200 வேக வச்சு போட்டால் நல்லா வெள்ளையாக இருக்கும்னா அவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. நான் சும்மா தான் ஆச்சியெல்லாம் இப்படி போடுவோம். இது வந்து புழுங்கரிசி அரைச்சி தண்ணி நல்லா நைஸாக கரைச்சி வச்சுருக்கீங்களோ? தண்ணி ஊற்றி இது வந்து அரைப்படி என்ன? இது வந்து அரைப்படி ஒரு படியா? அது நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இந்த கரைச்சதை ஊற்றி இருக்குண்ணே. இப்போல்லாம் முதலே போட்டாச்சா? இதில் போட்டிருக்கேன். போட்டு கரைச்சிருக்கேன். சரி சரி. ஒவ்வொரு அரிசி தண்ணி ஏற்கணும், ஒரு அரிசி ஏற்காது. அதான் வெந்நி கோரி வச்சுருக்கேன். பார்த்துக்கணும் என்ன. இந்த மாவு வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? கடைசியில் தொட்டு பார்த்தா தெரியுமா? தண்ணி தொட்டுட்டுங்க தொட்டு பார்த்தேன். கொஞ்சம் இது வர தண்ணி கிண்டணும். எது வர தண்ணியும் நல்ல சேர்ந்து கொதிக்கு வர தண்ணி கிண்டணுமா? அப்புறம் அந்த அனல்லே போட்டுடலாம். இப்போ கிண்டலைன்னா என்ன செய்யும்? அடியில் பிடிச்சிக்கணும். கட்டி விழுந்துருமோ? கட்டி விழாது. கட்டி விழாது, ஆனால் அடியில் பிடிச்சிக்கணும். பிடிக்கும். கொஞ்ச நேரம் அப்படி போட்டு கிண்டினா போதும். கொஞ்சம் கை விட்டு விட்டு கை வலிக்கும். விட்டு விட்டு சவ்வரிசி எது அரிசியோட சேர்த்து நனைய போட்டுறணுமோ? மாவு அரைச்சி வைக்கும்ல. ஆமாம். அதில் அரைச்சி வச்சுட்டு அதை போட்டு தட்டி மூடி வச்சிடணும். சவ்வரிசியை நனைய போட்டு அதை அந்த மாவுல போட்டால் ஊறிடும். அது திரும்ப வேக வச்சு அரைச்சி வச்சு ஒன்றும் செய்ய வேண்டாம். வேண்டாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அன்னைக்கு. அது ஒரு மாதிரி முழிச்சிட்டு கொண்டு கூட தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. டேஸ்ட் கிடைக்கும். அப்படி வேணா அந்த அரிசியோட ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம். அப்புறம் ஜவ்வரிசி வத்தல்னு சொல்லி போடுறாங்களா, அது தனியா? தனியாக போடுவாங்கம்மா. அது வேற. அதான் இந்த சமரிசி வேக வச்சு இந்த கூழில் அப்படி ஊற்றிடுவாங்க. அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கும். அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கும். வந்துருச்சுன்னா துட்டு துட்டுன்னு பார்த்தியா? இந்த மாதிரி கொதிச்சு வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம்னா. அப்படித்தான் வரும். இல்லை தண்ணி தொட்டு ஒரு சில பேர் கையில் தொட்டு பார்ப்பாங்களா, அதுவும் கரெக்டாக இருக்கும்ண்ணா. அதெல்லாம் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுண்ணா. இது கட்டியாக தான் இருக்கணும். இருக்கட்டும், கட்டியாக காஞ்சிடும் சீக்கிரம். வேறப்பா இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போல நிறையத்தான் போட்டிருக்கு. போதும், இருக்கட்டும். இது எவ்வளோ? 1/4 கிலோ இருக்குமா வெங்காயம்? இருக்கும்னு நினைக்கிறேன். 1/4 கிலோ. அதான் 1/4 கிலோ. ஒரு முடிக்கு 1/4 கிலோ வெங்காயம். 200 போட்டோம்னா 1/4 கிலோ போட்டோம். ரொம்ப வெங்காயம் ஆசைப்பட்டு போட்டாலும் செவந்துடும். அதுதான் சிவப்பாயிரும். இது இந்த வேக வச்சோம் அந்த பச்சை மிளகா தானே? சும்மா 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு கொதி. இது கலர் மாறாமல் இருக்குது. நல்லா 1-2 அரைச்சி இது கடைசியில் இறக்கும் போது போட்டால் போதுண்ணே. வெங்காயம், பச்சை மிளகா. பச்சை மிளகா வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு பத்தலை போடுங்க. ரொம்ப கூடி இருக்கக்கூடாதுண்ணா. அதுக்கு தான் உப்பு ஊற்றுவோம். சரி சரி. இது இறக்கவும் முடியாது. கேஸை இப்போ இது ரொம்ப நேரம் ஆகுனால இதில் போட்டீங்கன்னா கேஸனையும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் அடுப்புலையே. என்ன சிம்மில் வச்சு வைக்கணும். இந்த விறகடுப்புக்கு வெளியில் அந்த விறகு எடுத்தாச்சுன்னா சிம்மில் வச்சாச்சு. ஆமாம் ஆமாம். அனலில் இருந்துச்சு. அனலில் இருக்குது. அதில் சிம்மில் வைக்கணுமா? வேற ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. பூனை வந்து இந்த வேஸ்ட்டுக்கு அடியில் லைட் எடுத்து தள்ளணும்னா நல்லா க்ளூ மாதிரி ஒட்டிக்கணும். வெயில் பறக்காது நல்லா காற்றடிச்சா விட. நார்மலாக இந்த மாதிரி கூழ் ஊற்றல் வடகம் இந்த மாதிரி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கைட்டை ஊற்றினா தான் ரொம்ப அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது எண்ணெயில் போட்டு அந்த ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி வந்து எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ ஸ்பூன்ட்டு அப்படியே யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆரந்தனையும் அந்த ஸ்பூன்ட்டு அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்.
அதுபோக பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கும் இந்த மாதிரி கூழ் வத்தல் வடகம் இந்த மாதிரிலாம் ஊற்றி பழக்கம் கிடையாது. ஸோ இந்த டைம் வந்து மே மாதம் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் கூழ் வத்தல் போட்டு நாங்கள் மொட்டை மாடியில் அப்படியே ஊற்ற ஆரம்பித்தோம். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஊற்றுனாங்க. முன்னாடி நம்ம சின்ன வயசுலலாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி என்ஆர்ஐ பசங்களுக்குலாம் இந்த மாதிரி தெரியாது. அப்படிங்கிறதுனால அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால நாங்களும் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு சொல்லி ஊற்ற சொன்னோம். அதனால ஷேப் வந்து இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பெருசு சிறுசு இந்த மாதிரி நிறைய ஊற்றிருப்பாங்க. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா தெரிஞ்சுக்கவும் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.